எனக்கும் ஏஆர் ரகுமான் அவர்களுக்கும் இந்த மாதிரியான உறவு தான் இருக்குது. அதனால தான் நான் பார்த்தோன்னா, என்னுடைய கணவரிடமிருந்து பிரிஞ்சிருக்கேன். ஆனால் அவர் எனக்கு தந்தை மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களால் இசைப்பியல் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் இசைப்பியல் ஏஆர் ரகுமான். இசை அப்படின்னாலே பெரும்பாலான மக்களுக்கு நினைவில் வருவது ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரகுமான் அவர்கள் தான். தனது வியப்பூட்டக்கூடிய இசையால் பல விருதுகளை கோச்சிருக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் இந்திய அரசின் 3வது உயரிய விருதுக்கான பத்மபூஷன் விருதையும் வாங்கியிருக்காரு. சமீபத்தில் இவருடைய மனைவி சாய்ரா பானுவை விவாகரத்து செய்ய போவதாக அறிவிச்சிருந்தாங்க. 29 ஆண்டு கால திருமண உறவில் இருந்து விலகுவதாக இருவரும் அறிவிச்சிருந்தாங்க. இது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்துச்சு. ஏஆர் ரகுமான் தனது விவாகரத்தை அறிவித்த சில நேரங்களில் அவரது இசைக்குழுவில் கிட்டார் வாசிக்கக்கூடிய இசைக்கலைஞரான மோகினி டேவும் அவருடைய கணவரை விவாகரத்து செய்ய போவதாக அறிவிச்சிருந்தாங்க. இதனால் மக்கள் பலர் இவரையும் தொடர்புபடுத்தி பேசிட்டு இருந்தாங்க. இந்த செய்தி ரொம்பவே வைரலாச்சு. தனக்கு எதிரான செய்திகளை உடனடியாக நீக்கணும்னு ஏஆர் ரகுமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களுக்கு நோட்டீஸ் வழங்கியிருந்தார். இந்த நிலையில் ஏஆர் ரகுமான் தனக்கு தந்தை போன்றவர்னு மோகினிடே ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் நான் 8 ஆண்டுகளுக்கு மேலாக ஏஆர் ரகுமான் இசைக்குழுவில் இருந்து வரேன். எனக்கு ரோல் மாடலாக பல பேர் இருக்காங்க. என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு இவருக்கு இருக்குது. ஏஆர் ரகுமான் அவர்கள் என்னுடைய தந்தை மாதிரி. அவருடைய மகளுக்கும் எனக்கும் ஒரே வயது தான். அப்படிப்பட்ட என்னையும் அவரை நினைத்து பல வதந்திகள் வந்திருக்கு. இந்த செய்தி மிகப்பெரிய அளவில் காயப்படுத்தும் வகையில் இருக்குது. மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து நடந்துக்குங்க அப்படின்னு இப்போ சமூக வலைதளங்களில் அவங்க பேசியிருக்கக்கூடிய வீடியோ வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு விதமாக அமைஞ்சிருக்கு. 4 வருடமாக பார்த்தோன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு. என்னுடைய உடம்பை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை அப்படின்னு சீரியல் நடிகை கிருத்திகா சில விஷயங்களை பள்ளின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். சீரியல் நடிகை கிருத்திகா பலமுறை தனது கணவரை அட்ஜஸ்ட் செய்யும் சரியாக வராததை அடுத்து அவரது கணவரை ஏன் விவாகரத்து செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் ஒரு பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வந்த மெட்டிவலி சீரியல் மூலமாக தனது அபார நடிப்பு திறனை வெளிப்படுத்தியவங்க சீரியல் நடிகை கிருத்திகா. பல மெகா சீரியல்கள் நடித்து தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் வட்டாரத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த வகையில் இவங்க நடிப்பில் வெளிவந்த முந்தானை முடிச்சு, செல்லமே, வம்சம், கேளடி கண்மணி போன்ற சீரியல்கள் இவங்களுக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்துச்சு. மேலும் இவங்க சின்ன தம்பி சீரியலில் இவங்களுக்கு நல்ல ஃபேமஸை பெற்று தந்ததோடு மட்டும் இல்லாமல் ரசிகர்களின் மத்தியில் நன்கு ரீச் ஆனது காரணம் பார்த்தோன்னா இவங்க வில்லியாக நடித்தது. சமீபத்திலே பேட்டி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. தன்னுடைய விவாகரத்து குறித்தும் தன் மகன் பற்றியும் ரொம்பவே சில விஷயங்களை வெளிப்படையாக பேசியிருக்காங்க. இது அனைவரையுமே கவர்ந்திருக்கு. அவங்க பேசும்போது தனக்கு 8 வருடங்களுக்கு முன்பே விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னும், அதே போல் சன் டிவியில் ஒளிபரப்பான சீரியல் நடிக்கக்கூடிய சமயத்தில் சுமார் 83 கிலோ இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த சீரியல் அக்கா வேடத்தில் நடிக்க இந்த தோற்றம் இப்படி இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் என் கணவர் உடம்பை பார்த்து இப்படி பெருசாக இருக்கேன்னு அடிக்கடி சண்டை போட்டார். ஒரு கட்டத்தில் இந்த சண்டை மிகப்பெரிய அளவில் வெடிச்சதை அடுத்து இருவரும் சேர்ந்து பரஸ்பர முடிவை எடுத்து பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனது மகன் பார்த்தோன்னா யாராவது தந்தையை பற்றி கேட்டால் அவன் மனம் கஷ்டப்பட்டுடும்னு நினச்சேன். ஆனால் அந்த கவலை தற்போது இல்லை அப்படின்னும், அண்ணனே இவனுக்கு அப்பா ஸ்தானத்தில் இருந்து வழி நடத்துகிறாரு. கிருத்திகா 9 மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது தான் முந்தானை முடிச்ச சீரியல் நடிச்சிருக்கிறாங்க. தனது மகன் தனக்கு பிறந்ததை அடுத்து 3 மாதங்கள் ஓய்வெடுத்து வேறு ஒரு நடிகர் நடிக்க வச்சாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதோட என் கணவருக்கும் எனக்கும் பல பிரச்சனை ஏற்பட்டதை அடுத்து என் அம்மாவும் சரியில்லை அப்படின்னு சொன்னதுமே தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அவரை விட்டு பிரிஞ்சுட்டேன். சுமார் 4 வருடங்கள் அட்ஜஸ்ட் செஞ்சு தான் அவரோட வாழ்ந்திருக்கிறேன். என்னிடம் ஒரு கட்டத்தில் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தான் நான் அவரை பிரிஞ்சேன் அப்படின்னு இப்போ அவங்க பேசியிருக்கிறது பலருக்கும் பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் அவங்களுக்கு மாறும், நிச்சயமாக இந்த சூழல் மாறும் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதலையும் தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.